கடைசி நாட்களிலே ஒரு சபை என்பது ஒரு டைம் பாஸ்டான ஒரு நிகழ்ச்சியை போல சிலருக்கு அமைந்திருக்கு. எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு மாத்திரம் அது ஒரு டைம் பாஸ்டை போல. கார் எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் பைக் எடுக்க வேண்டும், ஒன்று சுற்றி வர வேண்டும், போய் சபையில் இருந்து சில வேளை ஏசியாக இருக்கலாம், 2 பாட்டை ரசித்து கேட்குற ஒரு வசனத்தை எல்லாம் ஏதோ கேட்டும் கேட்காம முடிச்சுக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும் என்று சொல்லி அநேகர் நினைப்பதுண்டு. இது ஒரு சபை ஆராதனை ஆகாது, சபை ஒழுங்காகாது. சபை ஒழுங்கும் ஆராதனையும் எதுக்கென்று சொன்னால், ஒரு மனுஷன் சபைக்குள்ளே போறதுனால அந்த இடத்துல இருந்து பரிசுத்தம் அடைய முடியாது. அந்த இடத்துல இருந்து அவன் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் கிரகித்து வீட்டுக்கு வந்து நல்லா சிந்திக்க வேண்டும். என்ன பேசுனாங்க, இந்த பைபிள் என்ன இருக்குன்னு சொல்லி கிரகிக்க தொடங்கணும். கிரகித்து அதை தியானித்து கொள்ள வேண்டும். தியானித்து போகும்போது இந்த வசனத்துக்கு ஒரு பயம் உண்டாகும். அந்த பயத்தின்படி நடந்து, அந்த பயத்தின்படி ஆராதித்து, இந்த பயத்தின்படி ஜீவிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் அதிகாலை சபைக்கு போய் ஒரு பரிசுத்தத்தோடும் ஜபத்தோடும் கண்ணீரோடும் அந்த ஆராதனை பங்கடைய முடியும். இல்லாவிட்டால் மற்றவர்கள் யாராலையும் அப்படி இருக்க முடியாது. ஒரு சினிமா பொழுதுபோக்கு போலத்தான் அவங்க வாழ்க்கை இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளும். ஆனபடி அப்போஸ்தலர் 20:28 சொல்லுறது, தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை உங்க கேடான ரத்தத்தை மாற்றி புது ரத்தத்தை தருவதற்கு சபையோட வார்த்தைகள், ஜபங்கள், ஆராதனைகள்ல அவருடைய புது ரத்தத்தை உனக்கு தந்து உன்னை சொந்த மகனாய் மாற்றி, சொந்த மகளாய் மாற்றி பரலோகத்தில் வைப்பதற்குத்தான் சபை கூடாரங்களை கர்த்தர் நியமித்தார். அது தேவ பிள்ளைகள் மறக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்றார். அவனை ரத்தம் கொடுத்து மீட்டெடுத்த அந்த ஆண்டவரை அற்பமாய் சபையில பெயர்ந்து ஏதோ திங்க் பண்ணி கொண்டு வந்தா ஆகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக சபைகளில் அநேக பிள்ளைகள் ஆராதனை வேளையில இந்த போனை தட்டி பார்த்து, போனை பார்த்து அங்கே சினிமா பார்க்கறது, ஜோக்கை பார்க்கறது, அதிலிருந்தே வேலை செய்வாங்க. அதிலிருந்தே சிலர்கள் பல வேலைகளை செய்வது, இது எல்லாம் பாவம். தேவராஜ்யம் காண்கிறது என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்தார்னு சொல்லி தெய்வ பக்தியோட சபையிலே ஆராதிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார்.